பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவருக்கு துதி உண்டாக்கத்தக்கதாகும் கிறிஸ்து பாமாலை 141வது பாமாலை. தெய்வ அன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி என் பாவை கேட்ட நீக்கின அருள் தரும். அந்த பாமாலை நாம் அனைவரும் எழுது நின்று அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லன், உம்முடைய பணியாள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்குணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தையின்படி நீர் எங்களுக்கு சரி கட்டுவீரானால் நாங்கள் உம்முடைய கோபத்துக்கும் தண்டனைக்கப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கிலும் நிலைத்திருந்து மை சேவிக்கும்படி சகலவிதமான துராசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தருளும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இறங்கும், தயவாய் எங்களுக்கு துணை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியருளும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய நாமத்தை நாம் எழுந்து நின்று துதிப்போமாக. உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக.
கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுருவை மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரசாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, தேவரீரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற உம்முடைய ஜனத்தின் ஜபங்களை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று அறிகிற அறிவையும் அவைகளை உண்மையாய் நிறைவேற்றுகிற பலனையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்றைய நாளுக்கென்று நாம் படிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 32 முடிய வாசிக்க கேட்போம்.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்றார் என்பதே. இன்றைய நாளுக்கென்று நாம் வாசிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியம் அது ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 28 முடிய வாசிக்க கேட்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்றார் என்பதே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அகில உலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் மனமாகவும் கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 10வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் என்கிற 10வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆதி
ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீரமுக பொருளாய் நின்றருள் சர்வேசன். நீரமுக பொருளாய் நின்றருள் சர்வேசன். நிலமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன். நிலமும் பணிந்தவர்கள் இருதய மலர்வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாக. நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாக. கீழ் வாரி திரை சூழமேதினி மூடும் பாவையில் ஓடவே அருசை. ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிபாதர். துங்கமறைத்த போதர் கடைசி நடு சோதனை செய்ய பங்கில்லான் தாபமில்லான் பகரடி முடிவில்லான். பங்கில்லான் தாபமில்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தர் நீதி என்னும். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தர் நீதி என்னும். பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிறக்கதையாள பிரபாக. பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிறக்கதையாள பிரபாக. பாதலத்து சிற்சிப்பு மீட்பு பரிபாலனை ஜெயிப்பம் வாழ்நடத்தியருள். ஆவிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதியின் செங்கோல் கைக்கொண்டு நடத்தினால் நீதியில்லாமல் அழிந்து திருநரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுள்ளம் உணர்ந்து. பாவலர் உயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு. பாதகர் உயிர் தந்த பாலன் இயேசுவை கொண்டு. பழங்கள் மீசைகையை வைத்தனர் இது நன்று. பழங்கள் மீசைகையை வைத்தனர் இது நன்று. பகர்ந்த கண்ணடியார் ஒரு சஞ்சல் இளைஞர் வந்த போதே தயவாக. பகர்ந்த கண்ணடியார் ஒரு சஞ்சல் இளைஞர் வந்த போதே தயவாக. பாரில் நேரிடும் ஞான சேதமும் சூரியனும் இரு போலவே சிதறும். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். எங்களை அன்பாய் கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் போஷிக்கப்படும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு அருளி நீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தையை சத்தியம், உம்முடைய வார்த்தையை வாழ்வு. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிறாக இன்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது தூய யோவான் அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய நாம் யாவரும் கவனமாய் வாசிக்க கேட்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருந்தார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானதென்று அப்பொழுது அறிந்திருந்தார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அன்பார்ந்த இறைமக்களே, யோவான் 17ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்தில் ஏறெடுக்கின்ற ஒரு உன்னதமான ஜபத்தை, ஒரு நீண்ட ஜபத்தை இடம்பெற செய்திருக்கிறது. இந்த ஜபத்தில் யோவான் 17:1 முதல் 5 முடிய உள்ள வசனங்களில் இயேசு தமக்காகவும், 6 தொடங்கி 19 முடிய உள்ள வசனங்களில் தம் சீடர்களுக்காகவும், 20 தொடங்கி 26 முடிய உள்ள வசனங்களில் திருச்சபை விசுவாசிகளுக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்கின்றவராக இருக்கின்றார். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்வின் மூச்சாக ஜபத்தை அவர் முன்னிறுத்தினார். அவருடைய வாழ்வு ஜபத்தை மையப்படுத்தின ஒன்றாக இருந்தது. ஜீசஸ் வாஸ் a mighty prayer warrior. எல்லா நிலைகளிலும் ஜபத்தில் அவர் நிறைந்தவராய், நிலைத்து நின்றவராய், அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன் ஜபத்தினால் எல்லாவற்றிலும் ஜெயம் காண முடியும் என்பதையும் தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னை சுற்றி இருந்த மனிதர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். Jesus began, continued and ended his life with prayer. இந்த ஜபம் இயேசுவுக்கும் தன் தந்தைக்குமான உறவை மையப்படுத்துகின்ற ஒரு ஜபமாக இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அமைந்திருக்கிறது. Jesus always had that one-to-one communication with his father. ஆண்டவருடைய ஊழிய துவக்கத்திலும் சரி, ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள் அதிசயங்களிலும் சரி, அது மாத்திரமல்லாமல் சிலரை உயிர் பெற செய்த நிகழ்வுகளிலும் சரி, ஆண்டவர் ஜபத்தை மையப்படுத்தினவராக இருக்கின்றார்.
இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த ஜெபம் நாம் படிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி பகுதியில் இடம்பெற்ற இந்த இறைவேண்டல் ஆண்டவருடைய நிறைவை நோக்கியதாய் அமைந்துள்ளது. இட் வாஸ் a farewell prayer by Lord Jesus Christ. இது முழுமையை நோக்கியதாயும் அமைந்திருக்கிறது. இட் வாஸ் a prayer towards the completion of God's mission and ministry. எல்லாவற்றுக்கும் மேலாக it is also called the great high priestly prayer. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அவர்களை முறியடித்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலக்கினவரும் வானங்களில் உயர்ந்திருக்கிறவுமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்கிறதை அழகாக எபிரேயத்திலே நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 முடிவுள்ள வசனங்களில், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் அவர்களை முறியடித்த ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். இந்த ஜெபம் பிரதான ஆசாரியருடைய ஒரு உன்னத ஜெபமாய் இந்த இடத்துல வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 உள்ள வசனங்களில், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாக பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே சிறப்பாக இந்த வசனம் எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது நம் அனைவருக்குமான ஒரு உன்னத ஜெபமாய், நம் வாழ்விற்கான ஜெபமாய், நம் பாதுகாப்பிற்கான ஜெபமாய் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் நன்கு அறியலாம். முதன் உடன்படிக்கை நூலிலே மோசே ஒரு ஜெபத்தை செய்கிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 18 முடிய உள்ள வசனங்களை அது இடம்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் விடுதலை நாயகன் மோசே செய்த ஜெபத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஜெபத்திற்கும் பெரிய ஒப்புமை உண்டு. மோசே செய்த ஜெபத்தினுடைய நிறைவில் யாத்திராகமம் 33:18 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே செய்த இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்கின்றார். எனவே இன்று நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியினுடைய மையமாய் ஆண்டவருடைய ஜெபத்தில் விளங்குகின்ற ஒரு செய்தி, அது மகிமையை குறித்ததாக இருக்கிறது. மகிமை. The main theme and focus of this prayer is all about glory and glorification. இன்றைய நற்செய்தியை இந்த நாளில் 2 நிலைகளில் நான் உங்களுடனே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை குறித்து இந்த இடத்திலே பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார். மகிமை. இறை திட்டத்தை நிறைவு செய்த இயேசு கிறிஸ்துவின் வழியே வெளிப்பட்ட கடவுளின் மகிமையை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, மகிமை என்று சொல்கின்ற பொழுது 2 நிலைகளிலே அவைகள் பார்க்கப்படுகிறது. முதலாவதாக, கடவுளுக்கு மகிமை செலுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளை மாட்சிப்படுத்துதல், கடவுளை புகழுதல், கடவுளை உயர நிற்க செய்தல் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக சங்கீதம் 62:7 நாம் பார்க்கின்றோம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. யோசுவா 7:19 பார்க்கின்றோம், நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து என்றும், எரேமியா 13:16 பார்க்கின்றோம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று மகிமையை குறித்த சில வசனங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் மற்றொரு நிலைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, மகிமை என்று சொல்கின்ற பொழுது, it all deals with the substance of God, the attribute of God. கடவுளுடைய நிலையை சொல்லுகின்ற ஒன்றாக அது இருக்கிறது. கடவுளை ஒருவரும் ஒரு காலமும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவருடைய முகம் வெளிச்சத்திற்கு ஒப்பான ஒரு முகமாய் இருக்கிறது. அவருடைய முகம் நெருப்பு தணலுக்கு ஒப்பான ஒன்றாக இருக்கிறது. அவரை முகமுகமாய் காண முடியாது என்று நாம் பல இடங்களிலே ஆண்டவராகிய கடவுளை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றார்? அவர் பிரகாசமாக வெளிப்படுகின்றார், அவர் வெளிச்சமாய் வெளிப்படுகின்றார்.
அவர் தீ பிழம்பாய் வெளிப்படுகின்றார். மேகத்திலிருந்து புறப்படுகின்ற மகிமை என்று நாம் பார்க்கின்றோம். மலைகளிலிருந்து வெளிப்பட்ட மகிமை என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் மகிமை இஸ்ரவேலருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமம் 33, 20, 22 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். நீர் என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரங்களினால் உன்னை மூடுவேன். எனவே கடவுளின் மகிமை ஒருவரையும் அது காண வைக்க கூடாத ஒன்றாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகின்ற இந்த மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். There is a totally a different paradigm shift in the entire understanding of what God's glory is. இயேசு கிறிஸ்து இங்கே மகிமைப்படுகிறார் என்பது, இயேசு கிறிஸ்து இங்கே வெண்மையான ஒரு நிறத்தோடு தன்னை வெளிப்படுத்துகிறார், பிரகாசமுள்ள ஒரு முகத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதாக அல்லாதபடிக்கு இந்த இடத்திலே யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், அதன் வழியே பூமியிலே நான் பிதாவை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இங்கே பிதாவை எப்படி மகிமைப்படுத்துகின்றார்? இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாக வந்த பொழுது அவருக்கு மேல் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும்படியாய் பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும்படியாக இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்றார். There was a completion in his divine work. எனவே அந்த பணியை நிறைவு செய்தவுடன் ஆண்டவர் சொல்கின்றார், உம்முடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்கின்றேன், என்னை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே என்று அவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை இத்தனை நாட்கள் எங்கே இருந்தது? அவர் மகிமை இல்லாதவராய் இருப்பதற்குடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்வோமானால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேராரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மகிமை புரிந்தின ஒருவராக, இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தின ஒருவராக, அந்த மகிமை பிதாவினிடத்திலிருந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அவர் இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்த பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயரானார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். உலக மனிதர்களை மீட்கும்படியாக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட மேலான திட்டத்திலே, இறை சித்தத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை இந்த மனுக்குலத்திற்காக துறந்தவராய், நம் பாவங்களுக்காய் துறந்தவராய், அவர் நம்மை போலவே பாவியாக்கப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ளாக தன்னை உட்படுத்தின பொழுது தன்னுடைய மகிமையை அவர் விட்டு விலகினார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் துறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அவர் தம்மை கீழ்ப்படுத்தினார், அவர் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மகிமை எங்கே இருந்த மகிமை? இங்கே நாம் பார்க்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அது விலையேற பெற்ற மகிமையாய், அது தன்னை அனுப்பின பிதாவினுடைய மகிமைக்கு ஒப்பான ஒரு மகிமையாய் அது இருந்தது. ஆனால் இந்த உலகத்தினுடைய இறை திட்டத்தை அவர் நிறைவு செய்யும்படியாய் என்று அவர் மனித உருவெடுத்தாரோ, when he became 100% human, he divided all of his glory into the hands of his father. தன்னை அனுப்பின பிதாவினிடத்தில் தன்னுடைய மகிமையை அவர் ஒப்புவித்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய மகிமையை துறந்தனவராக இந்த உலகத்தில் மனிதரோடு மனிதராக இருந்து இந்த உலகத்தினுடைய பாடுகள் வாயிலாக, இந்த உலகத்தினுடைய
மரணத்தின் வாயிலாக கடவுள் மகிமைப்படும்படியாக தன் வாழ்வை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரே என் வேலை வந்தது, என் வேலை வந்தது. ஒருவேளை காணா ஒரு கல்யாணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லின பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், பெண்ணே என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க், என்னுடைய வேலை நிறைவேறிற்று, நான் வந்ததற்கான நோக்கம் நிறைவேறிற்று, இதோ வேலை வந்தது, என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே என்று தன்னுடைய பிதாவினிடத்தில் ஆண்டவர் இந்த மகிமைக்கான இறைவேண்டலை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எது கடவுளுடைய மகிமை, எது இயேசு கிறிஸ்து கூறும் மகிமையாக இருக்கிறது என்றால், என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவு செய்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமையை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய இறை திட்டத்தை, இறை சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட தேவஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்பட வேண்டுமே ஆனால் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கின்ற நோக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவர் என் பேரில் வைத்திருக்கின்ற இறை திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாய், நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நோக்கத்தை நன்கு அறிந்தவனாக எப்பொழுது என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து என் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேனோ, அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமை நம்மில் வெளிப்படும்படியாக, ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற மகிமை என்னில் வெளிப்படும்படியாக ஆண்டவர் மகிமையுள்ள வாழ்வை நமக்கு கட்டளையிடுவார். எனவே அப்படிப்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இந்த நாட்களிலே நம்முடைய மகிமையை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இந்த ஞாயிறு நம்மை அழைக்கிறது. நமக்கு விடுதலை அருள வேண்டும், நம் வாழ்வு சீர்பெற வேண்டும், நாம் விடுதலையின் வாழ்வை நுகர வேண்டும் என்பதற்காய் அவர் மாம்சமாகி தமக்கிருந்த மகிமையை விலக்கி இழந்து துறந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கின்றோம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்காக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லுகின்ற பவுலினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடியிலே நம் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கின்ற நம்முடைய முகங்களாக மாற்றப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த இடத்திலே அடுத்த நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காய் ஜெபிக்கின்ற ஒரு சிறப்பு ஜெபத்தை இந்த இடத்திலே அவர் ஏறெடுக்கின்றார். குறிப்பாக சீடர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய ஒற்றுமைக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு உன்னத ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். This prayer is not for all but specifically to his disciples and especially for the chosen one. இங்கே நாம் பார்க்கின்றோம், நீர் எனக்கு தந்த, நீர் எனக்கு கொடுத்த என்று வார்த்தைகளை ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினிடத்தில் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாயிருக்க தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற வசனத்தை உபாகமம் 14:2 நாம் பார்க்கின்றோம். கடவுள் தமக்கென்று சில மனிதர்களை முன்குறித்திருக்கிறார், தெரிவு செய்திருக்கின்றார். அவர்களை என்னுடைய மக்கள் என்று அவர் அங்கீகரிக்கின்றார், உயர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எனக்கென்று கொடுத்த மக்கள், நீர் எனக்கென்று தெரிவு செய்த மக்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யார் இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள்? ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கென்று சில குணாதிசயங்கள் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொள்கிறார்கள், எனவே அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். உம் வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் என்பதையும் அவர்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, நீர் என்னை அனுப்பினீர் என்பதை அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான் இவர்களுக்காக தான் இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது முற்றிலுமாக
சீடர்களுக்கான ஒரு ஜெபமாக இந்த இடத்துல இடம்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திற்காக நான் ஜெபிக்கவில்லை, மாறாக நீர் என்னுடைய பெயரிலே ஒப்புவித்த இந்த மனிதர்களுக்காக நான் இந்த இடத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன். அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். குறிப்பாக 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த சீடர்கள் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் என் பணியை தொடர்ந்து செய்ய இருக்கிறார்கள், இவர்கள் உம்முடைய இறை சித்தத்தை என்னை தொடர்ந்து நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே இனிமேல் இவர்களோடு நான் இருக்க போவதில்லை, மாறாக நீர் இருக்க போகிறீர். இந்த இடத்திலே மறைமுகமாக இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவருக்கான அடித்தளங்களை அவர் இங்கே வரையறைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த இடத்திலே தூய ஆவியானவர் இது முதற்கொண்டு இவர்களோடு இருந்து இவர்களை பலப்படுத்துவார், இவர்களை வழி நடத்துவார், ஞானத்தை அருளுவார், அறிவை கொடுப்பார். இவர்கள் என்னுடைய பணியை, இவர்கள் உம்முடைய பணியை, உம்முடைய இறை சித்தத்தை இவர்கள் பலன் கொண்டு செய்ய வேண்டுமே ஆனால் நீர் இவர்களுக்கு பாதுகாப்பு அருள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சிறப்பாக தன்னுடைய ஜெபத்திலே அவர் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் நன்கு அறியலாம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இவர்கள் வழியாகவும் நான் மகிமைப்பட இருக்கிறேன் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே யோவான் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் வழியாக நான் மகிமைப்பட இருக்கின்றேன், இவர்களுடைய ஊழியங்களின் வாயிலாக நான் மகிமைப்பட இருக்கின்றேன். இவருடைய வாழ்வு சாதாரணமான வாழ்வு அல்ல, இவர்கள் மேற்கொள்ள போகின்ற சவால்கள் சாதாரணமான சவால்கள் அல்ல, மாறாக இவர்கள் உலகமெங்கும் சென்று உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும்படியாய், உம்முடைய இறை சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இவர்களை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ பிரேயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஜெபமாகவும் இந்த ஜெபம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இவர்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள், இவர்கள் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருக்கிறார்கள், எனக்கும் பிதாவுக்குமான நோக்கம் என்ன, எனக்கும் பிதாவுக்குமான உறவு என்ன என்பதை இவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் என்னை விசுவாசிக்கிறார்கள். எனவே இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் உம்முடையவர்கள். எனவே இவருக்காக நான் மன்றாடுகின்றேன். இவர்களை நீர் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே வைத்து நீர் பலப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சிறப்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெபத்தினுடைய நிறைவிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஒற்றுமையை குறித்து இந்த இடத்திலே மையப்படுத்துகின்ற ஒரு ஜெபத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் யோவான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தன்னுடைய பரமபிதாவிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு சித்தமாய், ஆண்டவருடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் ஒன்றுபட வேண்டும், சீடர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சீடர்களிடத்தில் பிளவு இருந்தால், நாம் இங்கே பார்க்கின்றோம் பல இடங்களிலே சீடர்கள் அவர்கள் தங்களில் யார் பெரியவர், தங்களில் யார் முன்னின்று இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பவுல் சிறப்பாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகின்றார், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் அல்லாமல் ஏக மனதும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சிறப்பாக பவுல் இந்த இடத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒன்றாய் இருப்பீர்கள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய மைய பொருள் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்களானால், let us all be one, நாம் யாவரும் ஒன்றாய் இருப்போம் என்பதுதான் சிஎஸ்ஐயினுடைய கருப்பொருளாக அது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இன்று திருச்சபைக்கு கொடுக்கப்படுகின்ற அறைகூவல், இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இன்றும் மன்றாடி கொண்டிருக்கிறார். எதற்காக மன்றாடி கொண்டிருக்கிறார் என்றால், நாம் யாவரும் ஒன்றுபட வேண்டும், திருச்சபை ஒருமைப்பாட்டுக்குள்ளாக அது வர வேண்டும். என்று ஒரு திருச்சபை ஒருமைப்பாட்டுக்குள் வருகிறதோ அங்கே ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறும். இந்த இடத்திலே பார்க்கின்றோம், தன்னுடைய சீடர்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு, நான் உம்மிலும் நீர் என்னிலும் ஒன்றாய் இருப்பது போல
இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை அனுப்பின பிதாவும் ஒன்று என்ற நிலையை அநேக இடங்களில் அவர் சொல்லியிருப்பார். எனவே இந்த இடத்திலும் நாம் பார்க்கின்றோம், என்னில் நீரும் உம்மில் நானும் பிணைந்திருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். நான் உம்மில் நிலைத்திருக்கிறது போல, நீர் என்னில் நிலைத்திருக்கிறது போல இவர்களும் அன்பில் நம்மில் நிலைத்திருக்கட்டும் என்கின்ற வார்த்தைகளை நாம் இந்த நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஒருமைப்பாட்டின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் செய்ய போகின்ற அற்புத அடையாளங்களினுடைய ஒரு வெளிப்பாடாய் இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே திருத்துவத்திற்கான அடித்தளத்தையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், உலக தோற்றத்திற்கு முன்பதாக பிதாவானவர், குமாரனானவர், தூய ஆவியானவர் அவர்கள் மகிமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், அங்கே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. தூய ஆவியானவர் அங்கே நிலை கொண்டார். புறாவின் வடிவத்திலே பிதாவானவருடைய வார்த்தை அங்கே கேட்கப்பட்டது. அதுபோன்று இந்த இடத்திலேயும் நாம் பார்க்கின்றோம், இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கும்படியாக மறுரூப மலையிலே அந்த திருக்காட்சியை நாம் பார்க்கின்றோம். எலியாவும் மோசேவும் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே நின்று அவர்கள் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் ஒன்றாய் இருக்கின்ற வண்ணமாக திருச்சபையே நாம் ஒன்றாய் இருக்க, சீடர்களாக அழைக்கப்பட்ட நாம் ஒரே சிந்தை உடையவர்களாய், ஏக மனது உடையவர்களாய் நம்முடைய எல்லா விதமான செயல்பாட்டுகளிலே நம்மை இணைத்துக் கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஜெபம் அதனுடைய நிறைவை ஆண்டவர் நம் மகிமைப்படுத்துவதிலே நம்மால் காண முடியும். குறிப்பாக யோவான் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த ஜபத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். ஒன்றாயிருக்க நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம். அப்படி ஒன்றாயிருக்கின்ற பொழுது விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படியாய், அனுதின வாழ்விலே ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஜபத்தின் வாயிலாக நாம் 2 செய்திகளை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய மகிமை என்பது அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகின்ற பொழுது நம்மிலே நிச்சயமாக அந்த மகிமை வெளிப்படும். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம் அனைவரையும் ஒன்றாயிருக்க அவர் அழைப்பு தந்திருக்கின்றார். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய இறை திட்டங்களை, இறை அரசை கட்டுகின்ற அந்த பணியிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது நாம் அனைவரும் இணைந்து திருச்சபையாய் கடவுளுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகின்றவர்களாய் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு உன்னத அனுபவத்தை இந்த திருச்சபை வாயிலாக நாம் கொடுக்க, நாம் அளிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த தேவஜனமே, இன்று நம்முடைய மகிமையின் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், தன் பணியை நிறைவு செய்த உடனே இயேசு கிறிஸ்து தன்னை மகிமைப்படுத்துமாறு கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். இன்று எத்தனை முறை நம் வாழ்விலே கடவுளுடைய திட்டத்தை செய்து முடித்து, கடவுளுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும், அந்த மகிமை பிறருக்கு ஒளியாய் மாறட்டும் என்று நாம் சொல்லியிருப்போம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையாய் இணைந்து ஆண்டவருடைய இறையரசை கட்டும்படியாய் அழைக்கப்பட்ட அந்த நோக்கங்களிலே, என்னுடைய ஊழிய வாஞ்சைகளிலே எத்தனை முறை ஆண்டவரே உமக்காய் நான் ஒன்றிணைந்து உம்முடைய திட்டங்களை செய்து நிறைவு செய்திருக்கிறேன், என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்பி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இந்த காலை வேளை நம்மை அழைக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு வாழ்வு தரட்டும், இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறட்டும். பல நேரங்களில் வார்த்தையும் வாழ்க்கையும் இணையாததினால்தான் இந்த திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய முடியாதபடிக்கு நமக்கு பல தடைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக இணைக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக சேர்க்கப்பட்ட நாம், அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றிணைக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றிணைக்கின்ற பொழுது விசேஷித்த மகிமையை இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, இந்த நாளுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட செய்தி
எங்களுடைய வாழ்வை உயிர்ப்பிக்கின்ற ஒன்றாக இருக்க நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இறை திட்டத்தை நிறைவு செய்கின்ற பிள்ளைகளாய், நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இறை நோக்கத்திற்கு நேராக ஓடுகின்ற பிள்ளைகளாய் அனுதினமும் விசுவாசத்தை நாங்கள் சுமந்து உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். குறிப்பாய் ஒன்றிணைந்த திருச்சபையாய், ஒரே சிந்தையுடையவர்களாய், ஒரே மனதுடையவர்களாய், எப்பொழுதும் உம்முடைய மகிமையை இந்த உலகத்திற்கு நாங்கள் காட்டுகின்றவர்களாக, இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை கருவிகளாக நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் சிந்தையாம் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல், சந்தோஷம், சமாதானம், நிறைவான வாழ்வு நம் அனைவருடனே இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவர் 2ஆம் வருகை மட்டுமாக நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் காட்டளையிடு வாராக. நிறைவு ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பரமபிதாவே, நாங்களுடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு வார்த்தையை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவகாலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கின்றோம் பிதாவே. ஆமேன்.